10 லிட்டரோ 10 லிட்டர் டேங்க் மாவட்டத்தில் அரசாங்க அதோடு அவரோடு இணைந்து வருகின்றுள்ள கமல்ல அவைத்து திணைக்களத்தில் ஒரு யானையாளர் அவர்கள் இனிய திணைக்கள சார் உத்தியோகத்தர்கள் விவசாய பெருமக்கள் அனைவரையும் நாங்கள் நேரில் வருக என வரவேற்றுக் கொண்டு தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் மிகவும் குறைஞ்சி கொண்டிருக்கிறதால திணைக்களத்தால் பல்வேறு உற்பத்தி செலவுகளை குறைக்கக்கூடிய பல்வேறு விதமான தொழில்நுட்பங்களை நாங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கோம் திட்டமிட்டு இது அதாவது ஏற்கனவே நாங்கள் இதில் இந்த வயலில் நெல் பயிற்சியை மேற்கொண்டிருந்தோம். இந்த நெல் அறுவடை செய்கிறதுக்கு 10 நாளுக்கு முன்னரே இந்த பயிற்சியை நாங்கள் பயிர் பயிற்சியை செய்து இதில் வெற்றிகரமாக நாங்கள் அறுவடை வரைக்கும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதில் எவ்வாறு இந்த பயிற்சியை செய்யப்பட்டது, இதில் நன்மதிமை மற்றும் இதில் செலவினங்கள் தொடர்பான அனுபவங்களை எங்கள் விவசாயி அந்த இதை செய்த விவசாயி உங்களுடன் பகிர்ந்து கொள்வார். அவசியம் இல்லை. அப்போ அது சம்பந்தமான விளக்கங்களை தான் இப்போ விவசாயி சொல்ல போகிறேன். அவர்கள் பல முறை எனக்கு இந்த உழவில்லாமல் அறுவடையும் போது அறுவடை முடிஞ்சவுடன் இந்த இப்படியான ஒரு பயிற்சியை செய்யலாம் என்று எனக்கு விளக்கம் அளித்ததோடு எனக்கு வீடியோக்களையும் எனக்கு காட்டி புதின எம்ஐ 700 ஒரு பயிரினை விதைத்தேன். இது நான் கடந்த காலங்களில் உழுது போட்டு போடுற அளவுக்கு பயன் தரக்கூடிய மாதிரி இந்த பயிற்சி நம்புறதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ நீங்கள் புதுசாக அறிமுகப்படுத்தப்பட உள்ள அந்த கிருமி நவீன முறையிலான கிருமி நாசினி விசிற முறை சம்பந்தமாக இந்த இடத்துல கீழ்பூஞ்சல் சொல்கிற அதுவும் பவுடர் மெல்டிங் தாக்கி இருக்குது. அதாவது நாங்கள் இந்த ட்ரோன் கேமரா மூலம் குறைந்த நேரத்தில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் தான் எடுக்க போகுது. 2 டேங்க் தான் இந்த 2.5 ஏக்கருக்கும் அடிக்க போகும். அப்போ அது தொடர்பான செயல்முறை விளக்கம் இன்னும் கொஞ்சம் சொல்ல போகும். அதில் கூட இதுகளை மறந்துடுறாங்க. நீ இந்த பக்கம் அளந்துட்டு வா, இப்படி வா, அப்படி வா, எனக்கு பின்னால் வா. அதில் நான் திரும்புகிற இடத்துல நீ அங்கால அடிச்சுன்னு போனீங்கன்னா சரி. ஸ்பீட் ஆயிடுச்சு. நீ அடிக்கிறேன் மெழுகு பத்தில் இருக்கணும். வெள்ளாம வெட்டுறவங்களுக்கு வயலில் பயிர் இருக்கும்போது நம்ம டயர் மிஷினால் வெட்டாமல், அதாவது செயின் மிஷினால் மிஷினால் வெட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக இதே மாதிரி விளைச்சலை இதே மாதிரி ஒரு அறுவடை தொழில்நுட்ப உதவியானியால் பயிற்சி அளித்து வச்சிருங்க. இதன் அவங்க சொன்ன தங்களோட சேவை வழங்குவாங்க. குறையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அதோட மிக முக்கியம் விவசாயிகள் நாங்கள் பொதுவாக மருந்தடிச்சா பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை வயலில் பூரணமாக எல்லா இடத்தையும் கவர் பண்ணுறது இல்லை. சில அவங்க போகிற அந்த நடை வேகம் மற்ற அந்த ஒரு சாலுக்கு இடையிலான இடையில கலந்து அடிபடாமல் விடுபடும். இது சென்சார் உளுந்தினம் கடந்த 3 வருடமாக நாடெல்லாம் இதில் பல்வேறு அறிமுகப்படுத்தப்பட்டு வருது. இது பொதுவாக இப்போ உளுந்து செய்கையில் தற்போது பொதுவாக குறைவடைஞ்சு வந்து இந்த இளமுசைக் வைரஸ் தாக்கத்தால் தான். அது கம்பெனியால் ட்ரோன் பைலட் கோர்ஸ் முடிச்சு வந்தோம் கமாண்டோட்டு கேடியூ யூனிவர்சிட்டியில். அதால் இப்போ மன்னாருக்கு 5 பேர் போகணும். 8 பேர் போனது, 5 பேர் செலக்ட் ஆகி வந்தோம். மொத்தமாக 5 ட்ரோன். அதில் நானாட்டானில் 2, முருங்கன் 1, கடம்பன் 2.
அப்போ இந்த மருந்து அடிக்கிறது ஏபிசியால் தான் எங்களுக்கு ஆர்டர் வரணும். கமெண்ட்ல ஆர்டர் வந்தால் நாங்கள் முதல் நாளே ஆர்டர் தந்தால் தான் அடுத்த நாள் போய் அடிக்கலாம். எவ்வளோ நேரத்தில் அடிக்கும்? ஒரு 1.25 ஏக்கரை 7 நிமிஷத்தில் அடிக்கும். 10 லிட்டர் டேங்க். ஒரு ஹெக்டேருக்கு 2 டேங்க் 20 லிட்டர். மற்றது எல்லா மருந்தும் அடிக்கும். புண்ணு மருந்து அடிக்கலாம். மனோட மோசம் வாரம் இப்போ மட்டும் 10 விடுங்க. இதில் வியாபாரம் ரொம்ப இதுக்குள்ள மருந்து தண்ணியா நாங்கள் ஈரமாக இருக்கான்னு போய் பார்த்தா கண்டுபிடிச்சிட்டாரு. அதுதான் டஸ்ட்டாக தான். சரி பாப்பா. நாலு